Hi guys, welcome back to our YouTube channel Amazing English Wisdom. இந்த வீடியோ வந்து செம்ம இம்பார்ட்டன்ட்டான செம்ம ஈஸியான ஒரு வீடியோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இதில் நான் சொன்ன சென்டென்சஸை பயன்படுத்தினீங்கன்னா காலை முதல் மாலை வரை இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரெகுலராக டெய்லி நடக்கக்கூடிய செயல் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து மார்னிங்குங்க, இதுக்கு அடுத்து ஆஃப்டர்நூன் சொல்கிறேன், அதுக்கு அடுத்து ஈவினிங் சொல்கிறேன். பேசிக் சென்டென்சஸ் டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டெஃபினட்டாக பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்லேயே நீங்கள் சும்மா இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. முதல்ல நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே விஷ் பண்ணுறது நம்மளுடைய பழக்கங்க. ஸோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்திரிச்சுக்கோ, காலையில் தூங்கும் போது எந்திரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்திரிங்க அப்படின்ட்டு. ஸோ வேக்கப். ஸோ பேசிக்காக இது நம்ம பயன்படுத்துவோமா, எந்திரிங்க சொல்கிறதுக்கு வேக்கப் அப்படின்னு சொல்லலாம். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் டேக் திஸ் காஃபி, இந்த காஃபியை எடுத்துக்கோங்க. டேக் திஸ் டீ, இந்த டீயை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நம்ம வந்து டேக் திஸ் காஃபி, டேக் திஸ் டீ, ஆர் நீங்கள் பூஸ்ட் குடிக்கிறீங்களா, டேக் திஸ் பூஸ்ட், டேக் திஸ் ஹார்லிக்ஸ், டேக் திஸ் போன்விட்டா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ டேக் திஸ் காஃபி. ஓகேங்களா, ஸோ முதல்ல விஷ் பண்ணணும் குட் மார்னிங். அதுக்கப்புறம் எந்திரிக்கிறத பற்றி என்ன சொல்லலாம், வேக்கப், எந்திரிங்க வேக்கப். இந்த காஃபி எடுத்துக்கோங்க, டேக் திஸ் காஃபி. டீ எடுத்துக்கோங்க, டேக் திஸ் டீ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லலாம். கெட் ரெடி டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க, கெட் ரெடி டு ஸ்கூல். இல்லை நீங்கள் காலேஜுக்கு ரெடி ஆகுங்க, கெட் ரெடி டு காலேஜ். நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுங்க, கெட் ரெடி டு ஆஃபீஸ். நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லையா, நம்ம ஸ்கூலுக்குனா போகலாம், காலேஜுக்குனா போகலாம், இல்லை ஆஃபீஸ்க்குனா போகலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. அப்போ கெட் ரெடி டு ஆஃபீஸ், நம்ம ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுங்க. கெட் ரெடி டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க. கெட் ரெடி டு காலேஜ், காலேஜுக்கு ரெடி ஆகுங்க. ஸோ இதெல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தானே. ஸோ கெட் ரெடி டு ஆஃபீஸ், கெட் ரெடி டு ஸ்கூல், கெட் ரெடி டு காலேஜ். நெக்ஸ்ட் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, குட் மார்னிங் சொல்லிட்டீங்க, எந்திரிச்சிட்டீங்க, டீ காஃபி குடிச்சிட்டீங்க, ரெடி ஆகிட்டீங்க, கெட் ரெடி டு ஆஃபீஸ், ரெடி ஆகிட்டீங்க. இப்போ கிளம்புறீங்க, கிளம்பும்போது என்ன கேட்பீங்க, லஞ்ச் கேட்பீங்களா. அப்போது டேக் திஸ் லஞ்ச் பாக்ஸ், டேக் திஸ் லஞ்ச் பாக்ஸ். இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கோங்க, லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, டேக் திஸ் லஞ்ச் பாக்ஸ். ஓகே, கிளம்பிட்டோங்க. கிளம்பும் போது என்ன சொல்கிறாங்க, டோன்ட் ஈட் எனிதிங் அவுட் சைடு, வெளியே எதையோ சாப்பிடாதீங்க, உடம்பு கெட்டு போகும். டோன்ட் ஈட் எனிதிங் அவுட் சைடு. எங்கே சாப்பிடணும், வீட்டில் தான் சாப்பிடணும். நான் கொடுத்த கேரியர் சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சது ஹெல்த்தியாக இருக்கும். வெளியே எதையுமே சாப்பிடாதீங்க. டோன்ட் ஈட் எனிதிங் அவுட் சைடு, டோன்ட் ஈட் எனிதிங் அவுட் சைடு. ஓகே, அப்புறம் ஈவினிங் சீக்கிரம் வாங்க, வெளியே போகணும். அது கம் பேக் எர்லி இன் த ஈவினிங். கம் பேக், திரும்பி வரும்போது எர்லி, சீக்கிரம் வாங்க. எப்போ, ஈவினிங்கில். கம் பேக் எர்லி இன் த ஈவினிங், ஈவினிங் வரும்போது சீக்கிரம் வாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லெட்ஸ் கோ டு மார்க்கெட். எதுக்கு, லெட்ஸ் கோ டு த மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு போகலாம். இல்லை மார்க்கெட்டுக்கு இல்லை, ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க லெட்ஸ் கோ டு த ஜிம், நம்ம ஜிம்க்கு போகலாம், வா ஜிம்க்கு போகலாம். இல்லை உங்கள் பசங்க சொல்கிறாங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி சொல்கிறாங்க லெட்ஸ் கோ டு த மூவி, படத்துக்கு போகலாம். ஈவினிங் சீக்கிரம் வாங்க, படத்துக்கு போகலாம். இது ஈவினிங் சீக்கிரம் வாங்க, மார்க்கெட்டுக்கு போகலாம். கம் பேக் early in the evening, let's go to the market. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ டு த ஷாப்பிங். ஈவினிங் சீக்கிரம் வாங்க, ஷாப்பிங் போகலாம். அந்த மாதிரி லெட்ஸ் கோ டு த மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு த ஜிம், ஜிம்க்கு போகலாம். லெட்ஸ் கோ டு த மூவி, மூவிக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு த ஷாப்பிங், ஷாப்பிங் போகலாம். இப்போ ஆஃப்டர்நூன் சென்டென்சஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்க, மார்னிங் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க, இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் என்னென்ன பேச முடியும் பாருங்கள், உங்களுக்கு ஆஃப்டர்நூன் என்னென்ன சென்டென்ஸ் தேவைப்படும் பாருங்கள். கால் பண்ணுறீங்க, டிட் யூ ஹேவ் லஞ்ச், ஃபோன் பண்ணி என்னங்க லஞ்சு சாப்பிட்டீங்களா, டிட் யூ ஹேவ் லஞ்ச், நீங்கள் லஞ்சு சாப்பிட்டீங்களா. அதுக்கு அவங்க என்ன சொல்லலாம், ஐ ஹாவ் ஈட்டன் ஜஸ்ட் நவ், இப்போ தான் சாப்பிட்டேன். ஐ ஹாவ் ஈட்டன் ஜஸ்ட் நவ், இப்போ தான் சாப்பிட்டேன். இது ரெண்டு பேரும் கான்வர்சேஷன்.
Did you have lunch? நீ லஞ்ச் சாப்பிட்டீங்களா? I have eaten just now. நான் இப்பதான் சாப்பிட்டேன். இப்போ அவங்க கேட்குறாங்க Did you have lunch? நீங்க சாப்பிட்டீங்களா? I have eaten just now. நானும் இப்பதான் சாப்பிட்டேன். ஸோ ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் சேம் சென்டென்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க? நான் சாப்பிட்டேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? What are you doing now? சாப்பிட்டீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Taking rest. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். Taking rest. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னோன்னு அடுத்து bring flowers while coming. வரும்போது ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வாங்க. bring flowers while coming. bring flowers while coming. வரும்போது வீட்டுக்கு வருவே இல்லைங்களா, அப்போ வரும்போது ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஓகே ஷூர். ஓகே ஷூர். என்னங்க இது டே டு டே லைஃப்பில் நம்ம பேசுகிறதா இல்லைங்களாங்க. ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள், ஜாலியாக இருக்குங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தோம், மார்னிங் பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஈவினிங் என்னென்னலாம் சென்டென்சஸ் பயன்படுன்னு பார்க்கலாம். ஹாவ் டு க்ளீன் ஹவுஸ். வீட்டை க்ளீன் பண்ணணும். வீட்டை க்ளீன் பண்ணணும்னா அது எப்படி சொல்லலாம்? ஹாவ் டு க்ளீன் ஹவுஸ். அப்புறம் ஹாவ் டு வாஷ் க்ளோத்ஸ். நான் வந்து துணியை துவைக்கணும். அது எப்படி சொல்லலாம்? ஹாவ் டு வாஷ் க்ளோத்ஸ். have to go to the market. நான் மார்க்கெட்டுக்கு போகணும். have to clean house. வீட்டை க்ளீன் பண்ணணும். have to wash clothes. துணியை துவைக்கணும். have to go to market. மார்க்கெட்டுக்கு செல்லணும். what I have to cook for evening. ஈவினிங்க்கு என்ன சமைக்கலாம்? what I have to cook. நான் என்ன சமைக்கணும்? for evening னா for evening. lunch னா what I have to cook for lunch. breakfast னா what I have to cook for breakfast. இது வந்து டே டு டே லைஃப்ல நம்ம இல்லத்தரசிகளுக்கு பயன்படக்கூடிய சென்டென்ஸுங்க. அண்ட் ஷல் வி கோ டு மார்க்கெட். இப்போ ஈவினிங் வந்துட்டாருங்க வீட்டுக்காரு. ஸோ ஷல் வி கோ டு மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் ஹேவ் டு பிரிங் வெஜிடபிள்ஸ். எதுக்கு போகணும்? ஹேவ் டு பிரிங் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸை வாங்கி வரதுக்காக போகணும். எதுக்கு? ஹேவ் டு பிரிங் வெஜிடபிள்ஸ். ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு? லெட்ஸ் கோ. வா கிளம்பலாம். லெட்ஸ் கோ. அண்ட் அதில் போயிட்டீங்க, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அப்போ கேட்குறாங்க டிட் யூ பை வாட் எவர் நீட். தேவையா? டிட் யூ பை வாங்கிட்டீங்களா? வாட் எவர் நீட் தேவையான எல்லாத்தையும். Did you buy whatever need? Did you buy whatever need? தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? Today I am feeling very happy. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Today I am feeling very happy. And sleep early. சீக்கிரம் தூங்குங்க. அப்பவே வேக்கப்ல ஆரம்பிச்சோம். இப்போ sleep early. சீக்கிரம் தூங்குங்க. sleep early. சீக்கிரம் தூங்குங்க. குட் நைட். குட் நைட்டோட இந்த வீடியோ முடியுது. Have a nice day.